ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Fire-Boltt ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட்லேருந்து ஆல்மைட்டின்ற ஸ்மார்ட் வாட்ச் தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா Fire-Bolttலேருந்து விசனரின்ற ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த லைனப்பில் அதே பிராண்ட்லேருந்து ஆல்மைட்டின்ற ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவும் அதை ஃபஸ்ட் பூட் பண்ணி என்னென்ன மெனுஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த Fire-Boltt ஆல்மைட்டி வாட்ச் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேயோட வருது. ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ச் வந்து சர்க்குலர் டிசைனில் வருது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். இந்த வாட்ச் வந்து என்ன ப்ரைஸுக்கு பெஸ்ட் ஆஃபரில் நான் வாங்கினேன்றதை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங், நிறைய யூஸ்ஃபுல்லான டெக் டிப்ஸ் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் முன்னாடி சொன்ன மாதிரி Fire-Bolttலேருந்து ஆல்மைட்டின்ற ஸ்மார்ட் வாட்ச் வித் AMOLED டிஸ்பிளே அண்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் டயல் ஷேப்பில் தான் இருக்கும். இது வந்து ஸ்கொயர் டயல் டைப் கிடையாது. இது வந்து சர்க்குலர் டயல் டைப் வித் AMOLED டிஸ்பிளே. ஸ்க்ரீன் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.39 இன்ச்சஸ் 35mm ஸ்க்ரீனு. ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 454க்கு 454 பிக்சல்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளூடூத் காலிங் இருக்குது, SpO2 மானிட்டரிங் இருக்குது, டைனமிக் ஹார்ட் ரேட் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, பில்ட்-இன் மைக் அண்ட் ஸ்பீக்கர் கால்ஸ்க்கு இருக்குது, 11 ப்ரீபில்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸு, பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங்கு, ஃபீமேல் ஹெல்த் கேரு, கேமரா கண்ட்ரோலு. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப இதை வந்து ஒரு ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலில் போய் வர மியூசிக்கை வந்து நீங்கள் வாட்ச்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்லீப் மானிட்டரிங் இருக்குது, வெதர் அப்டேட்டு, IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாட்சில் இருக்க ஃபியூச்சர்ஸு. ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதே போல் இந்த வாட்சோட பெஸ்ட் பை லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துருவோம். உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் Fire-Bolttன்ற லோகோ மட்டும் இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோடனே டேரெக்டாக வாட்சே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, வாட்ச் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ESP வித் மேக்னெட்டிக் கனெக்டரோட ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கானா 3 months சப்ஸ்கிரிப்ஷனு, புக் மை ஷோ வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஹானர் கார்டு மாதிரி Fire-Bolttலேருந்து இந்த வாட்ச் வாங்கினதுக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போல்ட் ப்ளே ஆப் மெம்பர்ஷிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சை பற்றின டீட்டெயில்டு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வாட்சை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்திங்கன்னா 35mm சர்க்குலர் டயலு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஸ்க்ரோலபிள் அண்டு ப்ரெஸ்ஸபிள். இது வந்து ப்ரெஸ்ஸபிள் மட்டும். பின்னாடி பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறம் அந்த ஹார்ட் ரேட் சென்சார், அந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டருக்கு உண்டான சென்சர்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து பூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பூட் பண்ணோடனையும் ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரியுது. பேக் போனோம்னா நீங்கள் வந்து லெஃப்ட்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணணும். டாப்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா வந்து குயிக் ஆக்சஸ் மெனு வந்துடும். ஸோ செட்டிங்ஸு, வெதர் அப்டேட்டு, டைமு, டேட்டு, பேட்டரியோட கண்டிஷனு, கால் ஃபங்க்ஷன் எனேபிளாக டிசேபிளாக அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து உங்களோட ஸ்டெப்ஸ் கால்குலேட்டரு, ஹார்ட் பீட் சென்சரு, வெதர் அப்டேட்டு, இன்னும் நிறைய இது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் கண்ட்ரோலரு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் 11 ஸ்போர்ட்ஸ் மோட் ப்ரீபில்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ்லாம் வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே குயிக் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதோட மெனுஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஸ்லீப்பு, ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸு, SpO2, அலாரம், மியூசிக், வெதரு, டயலரு, நோட்டிஃபிகேஷன்ஸு, ஸ்டாப் வாட்ச்சு, டைமரு, கேமரா கண்ட்ரோல், ஃபைண்டு ஃபோனு, செட்டிங்ஸு, வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஃபீமேல் ஹெல்த், ஷெட்யூலு, ஒர்க் அவுட்டு, ஹார்ட் ரேட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட மெனுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸில் போனால் பிரைட்னஸ்ஸு, சிஸ்டம் மெனு, அபவுட் இருக்குது,
வாட்ச் ஃபேஸும் வந்து நீங்கள் மொபைல் ஆப்போட கனெக்ட் பண்ணிங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் மொபைல் ஆப்பில கனெக்ட் பண்ணி சிங்க் பண்ணிட்டீங்கன்னா, நெறைய வாட்ச் ஃபேஸஸ் அவைலபிளா இருக்கு. கஸ்டமா உங்க பிக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாரி கூட வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. ஸோ நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உண்டான மொபைல் ஆப்ப வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வாட்ச வந்து சிங்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த வாட்சோட ஃபுல் ஃபங்ஷனாலிட்டி வந்து எனேபிள் பண்ண முடியும். அதேபோல கால்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. அதேபோல இந்த வாட்ச் வந்து ப்ளூடூத் ஃபங்ஷனாலிட்டியோட வருது. அமோல்டட் டிஸ்ப்ளே. ஸோ டிஸ்ப்ளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவா இருக்கு. அதேபோல கால்ஸும் வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியுது. கால்ஸ் வாட்ச்லேருந்தே வந்து பேசிக்க முடியுது. ஸோ இந்த வாட்சோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃப்டர் ஆல் டீல்ஸ் வந்து எனக்கு வந்து அரவுண்ட் 3500க்கு கிட்ட நான் வாங்குனேன். ஸோ இந்த வாட்ச் வந்து நெறைய சேல் போடுறப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய ஆஃபரோடவே வருது. ஸோ அந்த மாரி சேல், ஆஃபர் டைம்ல வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ்ல நல்ல டீல்ல கிடைக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை பிரைஸ்டா தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட்சோட டைரக்ட் வெப்சைட் பை லிங்க்கும், அமேசான் பை லிங்க்கும் இருந்தா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.